மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோ யமுனா வந்து காவேரி கிட்ட எனக்கு நிவின் ஞாபகமாவே இருக்கு. நிவின் இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன் என்னைய பொழைக்க வச்சீங்க? பேசாம அப்படியே சாவ விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த காவேரிக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியவே இல்ல. இந்த சைக்கோ என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு காவேரி நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம குமரன் வேறயா ஃபோன் பண்ணி நான் நடிச்ச சீன உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு காவேரி அப்படின்னு சொல்ல, நம்ம காவேரிக்கு கோவம் வந்து, "உங்களுக்கு வேற வேலையே இல்லையா மாமா? ஃபோன வைங்க" அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. குமரனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன இவ இப்படி திட்டுறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல யமுனா நம்ம கங்கா கிட்ட சொல்லிட்டு, இங்க நம்ம காவேரி நேரா விஜய் கிட்ட போயிட்டு, "இந்த மாதிரி யமுனாவுக்கும், நிவீனுக்கும் நாளைக்கு பொன்னியம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு மனசுக்குள்ளாரையே சந்தோஷம். இருந்தாலும் வந்து இதுக்கு நிவின் சம்மதிப்பானா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நிவின் வந்து இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு தான் தெரியுது. அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரிக்கு. காவேரி இதையும் தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. "நீ தான் வாக்கு குடுத்துருக்கல நிவீனுக்கு, அதுக்கு தானே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க" அப்படின்னு மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம விஜய் மனசுல சும்மா தாண்டவம் ஆடுது சந்தோஷம். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா நம்ம விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. காவேரி தன்னை விட்டு போக மாட்டாள்ல. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஆனா காவேரி தான் தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம விஜய் பண்ண வேலை தான். ஸோ இப்ப நம்ம காவேரி மீண்டும் போய் யமுனாவ தான் போய் பாக்குறாங்க. யமுனாவுக்கு பயங்கர காய்ச்சல் அடிக்குது. நிவின் காய்ச்சல் தான் அடிக்குது. ஸோ யமுனாவ கூட்டிக்கிட்டு அப்படியே வெளியில கார்டன் ஏரியாவுல நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.